ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி நாற்று நெட்டது வந்து மலைக்கு தலையிலிங்க. அதுக்குள்ளே வந்து அப்படியே செங்கீரை செடியை பிடுங்கி நெட்டிருக்காங்க. இது வந்து முலாம்பழ செடி. முலாம் பூ வந்து நம்ம கிட்டத்தட்ட வெள்ளரி பூ மாதிரிக்கே இருக்குது பாருங்களேன். இதுக்கு விதையெல்லாம் வாங்கி நெல்லைங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த முலாம்பழத்தில் இருந்த விதையை எடுத்து அப்படியே ஊனி விட்டுருக்கு. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. மழைக்கு ஒன்றும் பண்ணலை, அப்படியே இருக்குது. ஆனால் கிழங்குழுகுமா என்னன்னு தான் தெரிலைங்க. மண் வந்து களிமண், அதனால எல்லாமே நல்லா தளைஞ்சிக்கிச்சு. சரி, கொடியாவது வந்துச்சு அப்படின்னா வந்து அப்புறம் வேறு பக்கம் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேயே நெட்டு விட்டாச்சுங்க. எதுக்காக இன்றைக்கி காலையில் நேரமே வந்து இந்த வேலை அப்படின்னா, வெங்காய காட்டுக்கு மருந்தடிக்கிறதுக்கு வர்றாங்கங்க. மருந்தடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம காய்கறிகளை பறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து யூஸ் ஆகிக்கும். இல்லை அப்படின்னா மருந்தடிச்சதையும் ஒரு நாளைக்கு பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீரைவையே காய் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நேரமே இங்கே வந்தாச்சுங்க. கீரையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓட்டை இருக்குது. அதை வந்து அப்புறமேல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருந்தடிக்கிறவங்க வந்துட்டாங்க. நல்ல கீரையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த புழு தின்ன கீரையெல்லாம் வந்து அக்கட்டால கிள்ளி போட்டுடலாங்க. இது வந்து பச்சை தண்டங்கீரை. அது வந்து புழு இருக்குது, அது அக்கட்டால போட்டாச்சு. சிவப்பு தண்டங்கீரை அது பக்கத்தாலேயே நெட்டு இருந்ததுனால ரெண்டு ஒரே செடி மாதிரிக்கு இருக்குங்க. தனித்தனி செடியாக தான் நெட்டுருக்கு. தண்டை அப்படியே விட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லுமே வந்து பூவாக மாறிடுதுங்க. கொஞ்சம் உடச்சி விட்டுட்டா வந்து அதில் நல்லா தளைஞ்சிக்குது. அதனால உடச்சும் எரிஞ்சாச்சு. இது வந்து செங்கீரை. ஒரு கிட்டத்தட்ட 3 செடி வந்து தண்டங்கீரை செடி இருந்தாலே வந்து ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா வந்து வீட்டுக்கு அளவாக ஆகிற மாதிரிக்கு வந்து நல்லா தளைஞ்சிக்குதுங்க. கீரையும் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அப்பப்போ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. பூ வர்றதுக்கு முதல்ல ரெகுலராக வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் கிள்ளுற மாதிரிக்கு இருக்கும். நம்மளுக்கே இல்லைனாலும் பக்கத்தில் யாராச்சும் கொடுத்துக்கலாம். அந்த தண்டை ஃபுல்லுமே இந்த டைம் வந்து கீரையை கிள்ளிட்டு உடச்சி விட்டுட்டேங்க. அது அடியிலிருந்து வந்து நல்லா தளைஞ்சு வரட்டும். இல்லைன்னா வந்து பூரா பூவாக மாறி அது ஒரு மாதிரிக்கு போயிடுது. நம்ம ஒரு டைம் வந்து ஒரு செடி அந்த நேரம் நெட்டுட்டோம்னாலே அந்த விதையே வந்து அந்த பாத்தி அளவுக்கு படந்துக்குதுங்க. நிறைய விதையுளுந்து அதிலிருந்தே வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம விதை எடுத்து வச்சு போடணுன்ட்டு இல்லைங்க. அது ஃபுல்லுமே வந்து புழுவாக இருக்குது. கட் பண்ணி அக்கட்டால போட்டுடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு மருந்து எதுவும் அடிக்கிறதில்ல. அந்த வெங்காயக்காடு அடிக்கும்போது அந்த காற்றுக்கு படுறது தாங்க. இதுக்குன்னு தனியாக எதுவும் அடிக்கிறதில்ல. நம்ம வீட்டுக்கு பொறிக்கிறதுனால வந்து சரி, புழு தின்னதை அக்கட்டால் எரிஞ்சிட்டு நல்லதாக பார்த்து பறிச்சுக்கலாம். ஏன் கொஞ்சம் மருந்துக்கு அதிகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இது எதுவும் பண்ணுறதில்ல. அந்த காற்றுக்கு ஏதாச்சும் படிச்சு அப்படின்னா நாம் ஒரு வாரத்துக்கு பொறிக்கக்கூடாது அப்படின்ட்டு விட்டாச்சு. மருந்து அடிக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால அந்த பூவில் எவ்வளோ அஸ்வினின்னு பாருங்களேன். அவரை பூவில் அது மருந்து அடித்தா தான் விலகுங்க. 4 தண்டங்கீரை செடி இருக்குது. நம்ம வீட்டுக்கு போதுங்கிற அளவுக்கு இருக்குங்க. பச்சை தண்டங்கீரையும் சிவப்பு தண்டங்கீரையும் ரெண்டையும் மிக்ஸில் பொரியலாகவே பண்ணிடுறது. தனித்தனியாக பண்ணுறது இல்லைங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டு தான். வெண்டஞ்செடி பார்த்தீங்க அப்படின்னா மழைக்கு ரொம்பவே மஞ்சள் விழுந்துருச்சு. அது பூ பூக்குமா காய் வைக்குமான்னு ஒரு டவுட்டில் தாங்க இருக்குது. மஞ்சள் செடி எது விழுந்தாலும் வந்து அது காய் வைக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி, இன்னொரு ஒரு வாரத்துக்கு விட்டு பார்க்கலாம். அது எது பூவும் வைக்கல காயும் காய்க்கல அப்படின்னா பிடிங்கலான்ட்டு விட்டாச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பூ வைக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரிக்கு முறை வணைச்சி ஒரு மாதிரிக்கு போயிடுச்சுங்க. இது வந்து கத்திரி செடி. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்குது பாருங்கள். அது வந்து நம்ம தென்னை மரத்துக்கு அடியில் வச்சங்காட்டி அந்த வெட்டுக்கிளி ஃபுல்லுமே வந்து வெட்டி சாப்பிட்ருதுங்க. நாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அவரைக்காட்டுக்குள்ளே ஒரு செங்கீரை செடி இருந்ததுங்க. அந்த கீரையுமே நம்ம பறிச்சுக்கலாம். அதை ரொம்ப வளர்ந்ததுனால அதையும் கட் பண்ணி அக்கட்டால போட்டேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் கில்லாமல் விட்டுட்டேன். எப்படி பூ வந்துருச்சுன்னு பாருங்கள். மாட்டுக்கு போட்டாலும் மாடு நல்லா சாப்பிடுங்க. இது ஃபுல்லுமே வெண்டை செடி தான்.
எல்லாமே மஞ்சள் விழுந்துருச்சு. தண்ணி அதிகம் நின்னதுனாலங்க இலை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ மஞ்சளாக இருக்குன்னு. அந்த கோட்டு புழு விழுந்த மாதிரி இருக்குங்க. அவரைகள் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது. புடலங்காய் செடி பார்த்தீங்கன்னா நிறைய பூ எடுத்துருக்கு. இன்னும் பிஞ்சு வந்து ஒரு பிஞ்சோ 2 பிஞ்சோ தாங்க இருந்தது. இன்னும் பிஞ்சு வந்து நல்லா விடலை. கத்திரி செடி தாங்க இது வரைக்கும் வந்து வெள்ளை கத்திரிக்காய் தான் வந்து வீட்டில் வந்து விதையெடுத்து வச்சு நட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த டைம் நர்சரி போனேன்னு சொல்லி ஒரு 10 நாற்று அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்து நட்டேன். அந்த இது பீட்ரூட்டுங்க கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு. அந்த குண்டு காயில் கொத்து கொத்தாக பிடிக்கும் இல்லைங்களா ஒரு ரகம், அந்த ரகம். ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ ஆகிற அளவுக்கு பிஞ்சு வச்சுருக்குங்க. அவரை செடி இன்னொரு 10 நாளில் வந்து நீ அப்படியே வீட்டுக்கு காய் இருக்குன்னு நினைக்கிறேன். கத்திரி செடி மட்டும்தான் வந்து இந்த மழைக்கு எதுவுமே பண்ணலைங்க. காயும் பூ உலகவும் இல்லை, காய் வந்து எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்குது. மீதி எல்லா செடியிலையுமே வந்து பூ வந்து விழுந்துருச்சுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் ஆகட்டும் அப்படிங்கிறக்காக எஞ்சிலேயே வந்து கொஞ்சம் பொரிச்சாச்சுங்க. நாம் ரெகுலர் பருப்புக்கெல்லாம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முத்த விட்டே பொரிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து கொஞ்சம் பிஞ்சு காயாக இருக்கும்போதே பொரிச்சுக்கிட்டாங்க. பீக்கிங்காய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியிலையும் 2 கத்திரிக்காய் இருக்குது, அதையும் பொரிச்சுக்கலாம். பூ பாருங்களேன் எவ்வளோ வச்சுருக்கு அப்படின்னு. மழையை பொறுத்த வரைக்கும் கத்திரி செடியை மட்டும் ஒன்றும் பண்ணாது போல். அடுத்து நாம் கொத்தமல்லி வந்து 2 பொரிச்சுக்கலாங்க. காலையில் ரசத்துக்கு மட்டும். கொத்தமல்லி வந்து வேரோடு பிடுங்காமல் மேலே இருக்கிற இலைகளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் அப்படியே தலைய ஆரம்பிச்சிருங்க. ரெகுலராக ரசத்துக்கு அல்லது வந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அளவளவாக பறிச்சுக்கலாம். வேரோடு பிடுங்கிட்டா தான் அப்படியே போயிடும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்டையே தலைய ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப சிறுசாக இருக்குது. லைட்டாக ஒரு நாளത്തെ தேவைக்கு மட்டும் பொரிச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக பொரிச்சுது. மிளகா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மயில் பாய்ஸ் விடுறதே இல்லைங்க. செடியும் கொத்தி சாப்பிட்டுக்கிறாங்க, பிஞ்சையும் பொரித்து சாப்பிட்டுக்கிறாங்க. செடியும் அவ்வளோவா தலையிலைங்க. ஒவ்வொரு செடி இருக்கிறதுல பிஞ்சு இருக்குது. ஆனால் நாளைக்கு காலையில் வந்து பார்த்தா அந்த பிஞ்சு இருக்கிறது இல்லைங்க. ஃபுல்லுமே வந்து மயில் கொத்தி சாப்பிட்ருது. முடுக்கிக்கிட்டால் தான் இருக்கும், ஆனாலும் வந்து அதுக்கே பத்துறது இல்லைங்க. நம்மளுக்கு எங்கே அப்புறம் கொத்தமல்லி தலையும் பறிச்சாச்சு. உன்னை பீக்கிங்காய் பார்க்கலாம். இது நல்ல நீளமான பீக்கிங்காய் தாங்க. இதோட 2 டைம் பொரிச்சாச்சு. அது வந்து லைட்டாக ஒரு புள்ளி ஓட்ட பூச்சி இருந்ததுங்க. அதுக்கு மேலே அந்த காய் பெருசாகாதுன்னு தோணுச்சு. அதனால வந்து அதை பொரிச்சிட்டோம். மீதி எல்லா காயுமே நீளமாக தான் இருந்தது. இது என்ன பந்தல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு தேங்காய் வெட்டினாங்கங்க. அந்த தேங்காய் வெட்டினப்போ இருந்த மட்டையவே தூக்கி அப்படியே போட்டு விட்டாச்சுங்க. அந்த மட்டை மேலேயே படந்துக்குச்சு. இதுக்குன்னு வந்து ஒரு சரலும் அடிக்கலை, பந்தலும் போடலை. சரல் அடிச்சிருந்தோம் அப்படின்னா காய் நீளமாக வந்து நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்போது நல்ல வேலை. அந்த டைமில் வந்து இதுக்குன்னு வேலை செய்ய முடியல. மட்டையை போட்டு விட்டதுக்கு அதுலேயே நல்லா படந்துருக்குங்க. காயும் நீளமாக நல்லா தான் இருக்குது. பீர்க்கங்காயை பொறுத்த வரைக்கும் மயில் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, அதை கொத்துறது இல்லை. புடலங்காய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நான் தொலாவி பார்த்தேன். உள்ளே எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பார்த்தா பூரா வந்து பிஞ்சும் பூவுமா இருக்குது. அப்படியே காயை பறித்து எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த சைடு வந்தாச்சுங்க. எண்ணெய் வீட்டில் வந்து தீர்ற கண்டிஷன் ஆயிடுச்சு. அதனால் வந்து நேற்று தேங்காய் உடச்சி அப்படியே தோப்புக்குள்ளேயே வச்சாச்சுங்க. காய் வந்து இந்த டைம் சின்ன தோப்பு போடும்போது வந்து வீட்டுக்கு இருக்கிற மரத்தை போட்டு கொடுத்துட்டாங்க. காயை வந்து நம்ம நிழலில் தேங்காயை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணாதுங்க. இந்த டைம் வந்து அப்படியே வெயில்லையே கிடந்தது. சரி உடச்சி வச்சிட்டா காயும் அழுகாமல் இருக்கும். பருப்பு நம்ம வேணுங்கிறப்போ ஆட்டிக்கலாம். நீ வந்து கோடமழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பருப்பு காயறதுக்கு லேட் ஆகும்.
எண்ணெயும் வீட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. அதனால வந்து பருப்பும் உடச்சி வச்சாச்சு. ஒரு 2 நாள் காஞ்சுது அப்படின்னா வந்து தொட்டியை விட்டு விட ஆரம்பிச்சிரும். அப்புறம் வந்து நம்ம பருப்பு எடுத்து உள்ளுக்குள்ளே காம்பவுண்ட்லேயே காய போட்டுக்கலாம். இப்படி வெளியே இருந்துச்சு அப்படின்னா நைட்டு நாய்கள் இழுத்துட்டு போயிருங்க. அதுதான் பிரச்சனை. காம்பவுண்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே சேஃப்டி பண்ணிட்டா ஓரளவுக்கு விஸ்குன்னு காஞ்சிக்குங்க. சரி, அது காயட்டும். அப்படியே வந்து நாம் அடுத்த வேலைக்கு போகலாங்க. காய் பொரிச்சிட்டு வந்துட்டேன். தூதுவளை வந்து அப்படியே கொஞ்சம் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தூதுவளைக்கு பக்கத்தால் வந்தேங்க. மருந்துக பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்ப்ரே பண்ணும்போது காற்றுக்கு இதுக்கெல்லாம் அடிச்சிரும். அப்புறம் நாம் ஒரு 2 நாளைக்கு வந்து கிட்ட போக வேண்டியதில்லை அப்படிங்கிறக்காக வந்து பறித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. இது ஃபுல்லுமே முள்ளாக இருக்கும். கையில் வந்து நம்ம இலையை பொறிக்க முடியாது. சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. பார்த்து கட் பண்ணணும். சிசர் வச்சு கட் பண்ணும்போதுமே வந்து நம்ம பிடிக்கிற பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன முள்ளுகை இருக்கிறதுக்கு கையை வந்து குத்திடுது. தூதுவளை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு இல்லை யாராவதுக்கு வந்து சளி இருக்குது அப்படின்னா ரெகுலராகவே நான் வந்து ரசத்தில் சேர்த்திக்குவேங்க. இல்லை அப்படின்னா வந்து தலை நிறையா இருந்துச்சு அப்படின்னா சட்னி அரைப்பேன். சரி, இன்றைக்கி தலை வந்து மழைக்கு நல்லா தலைஞ்சிருக்குதுங்க. சட்னி அரைக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து நான் இலையை பறிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பவும் நார்மலாக அரைக்கிற சட்னி மாறிக்கிட்டாங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கசக்கவும் கசக்காது. நார்மலாக சட்னி எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். தூதுவளையும் அப்படித்தாங்க. நம்மளுக்கு வந்து அந்த பழம் வந்து நல்லா ரெட் கலர் ஆனதுக்கப்புறம் அந்த பழத்தை வந்து புழிஞ்சு விட்டோம் அப்படின்னாலே அந்த நேரம் செடி வந்துடுதுங்க. செடிக்கு வந்து தண்ணி நாம் ரெகுலராக விடணுன்ட்டெல்லாம் இல்லை. அது வந்து வறட்சியிலையும் வந்து நல்லா வளரக்கூடிய செடி தான். நம்ம வீட்டில் பைப்புக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குங்க. எப்போவுமே ஒரு செடி இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த செடியில் பழம் உளுந்து அடுத்த செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிருது. இது வீட்டில் ஏதாச்சுக்கு சளி இருக்குது அப்படின்னா வந்து ரெகுலராக ரசத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே சளியை வந்து ஓரளவுக்கு வெளிக்கொண்டு வந்துடுதுங்க. அந்த பெரிய கிளைகளை வந்து கட் பண்ணி விட்டுட்டா நல்லா தலையும். அந்த பெரிய கிளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே முள்ளாக இருக்குது. இலையே இல்லை பாருங்கள். அதனால் வந்து ஃபுல்லுமே கட் பண்ணி விட்டாச்சு. இது காலையில் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ எல்லாத்துக்குமே ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு எல்லாம் குளிக்க போக சொல்லிட்டாங்க. நான் மட்டும் வந்து இந்த செடிகளை ரெடி பண்ணி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புனேங்க. ஃபுல்லுமே வெட்டி விட்டு அந்த வேணுங்கிற அளவுக்கு இலைகளை பறிச்சுட்டு ஃபுல்லும் கொண்டு அக்டால் எரிஞ்சிட்டு வந்தாச்சுங்க. காலில் கீது அங்கே போட்டு யாராச்சும் ஏற்றிக்குவாங்க அப்படிங்கிறக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. சின்ன 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 முள்ளுகளாக அரும்பு முள்ளுகள் எத்தனை இருக்குன்னு பாருங்களேன் அந்த செடியில். கீழே வந்து அந்த இலையில் வந்து பூச்சிக்கூட்டு தலைகள் இருக்குங்க. அதை பார்த்து எடுத்துக்கணும் நாம். பூச்சிக்கூடு வச்ச தலைகள் இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை சட்னி அரைச்சோம் அப்படின்னா வந்து வயிற்றால போக ஆரம்பிச்சிரும். தலைகள் நல்ல தலைகளா அப்படின்னு நம்ம பார்த்து இது பண்ணிக்கணுங்க. இன்றைக்கி காட்டிலிருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்டங்கீரை, இது வந்து தூதுவளை இலை. தூதுவளை இலை வந்து சட்னிக்கு, அது பொரியலுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீர்க்கங்காய் பொரியலுக்கு ஆகிற அளவுக்கே இருந்ததுங்க. ஒரு நாள் பொரியலுக்கு தாராளமாக வரும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. ரசத்துக்களவா வந்து கொத்தமல்லி தழை பொரிச்சாச்சுங்க. மருந்தடிக்கிறக்குள்ளே இன்றைக்கி இவ்வளவுதான் இந்த வேலை. வந்து காய்களை பொரிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ட்ரோன்காரரை வந்து அந்த சைடு இருக்கிற காட்டுக்கு வந்து அடிச்சுட்டு வீட்டுக்கு முன்னால் இருக்கிற காட்டுக்கும் வந்துட்டாங்க. நான் பொரிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே அதுவும் வந்து ஒரு ஓரத்துலேருந்து மருந்து அடித்தாச்சுங்க. மழை வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால மழைக்கு அப்புறம் இன்னும் மருந்து அடிக்கலை. இந்த மருந்து தான் ஃபஸ்ட்டு மருந்து மழைக்கு அப்புறம். காடு வந்து தண்ணி வடித்து விட்டதுக்கு இன்னும் லைட்டாகவே சொதன்னு தான் இருக்குங்க. பயிர் வந்து இந்த மருந்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். காற்று வராதுக்கு முதல்ல அடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்கூல் டைமும் ஆயிடுச்சு. வேனுக்காக எல்லோரும் வெயிட்டிங்குங்க. விசாகம் ஸ்கூல் போகிறக்கு வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. இன்னுமே எல்லோரும் சேர்ந்து நின்று ஏற்றி விடணுங்க வேனு. அதுக்காக வெயிட்டிங். இன்னும் வேன் வரல. பாப்புவும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறா. அப்பவும் ஒரு நார்மல் ஆகலை. இவங்க ஸ்கூல் வேன் வந்து லாஸ்ட்டாக தான் வருங்க. நம்ம வீடு வந்து ரோட்டு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்கூல் வேனும் அதில் போகும். வார ஸ்கூல் வேன் பூரா இவன் வேணாம் அப்படின்னு வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் வேன் வந்ததுக்கப்புறம் இவங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் தாங்க அடுத்த வேலை.
வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. பாய் பாய்.